மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தமிழக அமைச்சரவை மாற்றம் இன்று செய்யப்படுகிறது. அதோடு துணை முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார் உதயநிதி ஸ்டாலின். இந்நிலையில் இந்த மாற்றம் செய்வதை தொடர்பாக புதிய அமைச்சர்கள் மற்றும் திமுக முக்கிய நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் தாயுமானவன். தாயுமானவன், வணக்கம். இந்த ஆலோசனையில் முதல்வரோடு யார் யாரெல்லாம் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்? இன்னைக்கு அமைச்சரவை மாற்றம் நடக்க இருக்கக்கூடிய நிலையில் என்னென்ன விஷயங்கள் இதில் பிரதானமாக ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விரிவான தகவல்கள் தாயுமானவன். தமிழக அமைச்சரவை இன்று மாற்றம் செய்யப்படுவதையொட்டி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அமைச்சர்கள் மற்றும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளோடு தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்துல ஆலோசனையில ஈடுபட்டு வருகிறார். தமிழக அமைச்சரவையில மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் அமைச்சரவை மாற்றம் குறித்தான அறிவிப்பு என்பது நேற்றைய தினம் வெளியானது. அதில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பும், பிணையில் வெளிவந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே அமைச்சர் பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டிருந்த ஆவடி நாசருக்கு மீண்டும் அமைச்சர் பதவியும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதேபோல் திருவிடைமருதூர் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கோவி செழியன், சேலம் மேற்கு தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ராஜேந்திரன் ஆகியோருக்கும் அமைச்சரவையில புதிதாக இடம்பெற்றிருக்கிறார்கள். இதே போல சில அமைச்சர்களுக்கு இலக்கா மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி வனத்துறையையும், சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த மெய்யநாதன் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கும், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சராக இருந்த கயல்விழி மனிதவளத்துறைக்கும், வனத்துறை அமைச்சராக இருந்த மதிவேந்தன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைக்கும், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக இருந்த ராஜகண்ணப்பன் பால்வளத்துறைக்கும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதேபோல் அமைச்சர்களாக இருந்த செஞ்சி மஸ்தான், மனோ தங்கராஜ் மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோர் அமைச்சரவை பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தான் இந்த அமைச்சரவை மாற்றம் குறித்து தற்போது கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளோடு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்தில் ஆலோசனையில ஈடுபட்டு வருகிறார். முன்னதாக அறிவாலயம் வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு மேலதளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து தொண்டர்கள் ஒரு உற்சாக வரவேற்பை அளித்திருந்தார்கள். தொடர்ந்து முக்கிய நிர்வாகிகள் மற்றும் கட்சியினுடைய மூத்த அமைச்சர்களுடன் தற்போது ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் கே.நேரு, ஐ. பெரியசாமி, முத்துசாமி, கீதா ஜீவன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு உள்ளிட்டோர் தற்போது இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அமைச்சரவை மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் அந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர்களுடைய செயல்பாடு எவ்வாறு இருக்க வேண்டும், தொடர்ந்து கட்சியில் இருந்து அமைச்சரவை பட்டியலில் இருந்து விடுவிக்கப்பட்டவர்களுக்கு வேறு என்னென்ன வாய்ப்புகள் வழங்கலாம் என்பது தொடர்பாக தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களோடு ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை பதவியேற்பு விழாவும் நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் ஆலோசனை கூட்டமானது அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் தலைமையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்க நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.